respected dignitaries on the dais and off the dais, and respected principals, of the schools and the teaching and non-teaching of this institution, and my dear students, a very good morning to you all. And first and foremost, I would like to thank the Almighty for giving me an opportunity to come in person and see you all, because the last 2 years it's been throughout the world we are traveling only through online. I have to speak by seeing the computer monitor and not by seeing the faces of the students. So that's been a very, very tough time, because I can't see the emotions and the expressions of the students. So today I'm thankful to the Almighty for giving me an opportunity to come in person. And I would like to thank the management of Mohammed Sadaq Trust, because I'm associated with the Mohammed Sadaq Engineering College, Chennai for a very long time. And I'm extremely happy to come here and see the Arts College, and in the afternoon I'll be visiting the Engineering College at Kedakare also. So thank you so much for the management, and also I would like to thank the principal, the staff, teaching and non-teaching, all the organizing committee, and also the principal of Mohammed Sadaq Matriculation School for giving me this opportunity. And first and foremost, I would like to congratulate all the principals for having come here, and you're going to receive a Best Teacher Award from the institution. And I'm really, really thankful to the principal for organizing such things, because for teachers, the day is something very precious, very, very something, it touches our heart, because I'm a teacher, I know, and I would like to take all your blessings who are sitting in front of me as teachers, because every day we learn. And irrespective of the age or wherever they are, we keep learning. So ஆசிரியர் அப்படிங்கிறது வந்து ஒரு தொழிலா நம்ம பார்க்கவே முடியாது. ஒரு ஜாப் அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா ஒரு ஜாப் அப்படின்னா ஒரு டைம் லிமிட் இருக்கும். ஒரு 9லேருந்து 5 வரைக்கும் ஒர்க் பண்றாங்க, இவ்வளவு மாசம் சம்பளம் கொடுக்குறாங்க, அப்படி அந்த டைம்ல மட்டும் வேலை செய்யறவங்களை தான் நான் ஜாப்னு சொல்லுவேன். ஆனா ஆசிரியர்ங்கிறது ஒரு பணி, ஒரு சர்வீஸ். நான் படிச்ச காலத்துல எல்லாம் வந்து என்னோட ஆசிரியர்லாம் அவங்க வீட்டுல இருக்கிற பசங்களை பார்த்துப்பாங்களோ மாட்டாங்களோ, நம்ம கிட்ட படிக்கிற பசங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையோ ப்ராப்ளமோ மன வருத்தமோ இருந்து இல்ல சரியா படிக்கல அப்படின்னா அதேதான் அவங்க மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். 24 மணி நேரமும் நாளைக்கு போய் இந்த குழந்தைக்கு என்ன சொல்லி எப்படி திருத்தலாம், எப்படி இந்த குழந்தைய மேம்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான மனப்பான்மை தான் எல்லா ஆசிரியருக்குமே இருக்கும். ஸோ 9 to 5 மட்டும் ஒர்க் பண்ற ஆசிரியருக்கு கிடைக்கக்கூடிய ஒரே ஆதாயம் வந்து சேலரி. ஆனால் நல்ல ஆசிரியரா இருக்கிறவங்க டைம் பார்த்து வேலை பார்க்க மாட்டாங்க. நம்ம குழந்தைய கூட மறந்து இன்னொரு டீச்சர் கிட்டயோ இல்ல யார்கிட்டயோ விட்டுட்டு நம்ம கிட்ட வந்திருக்கிற பசங்களுக்கு என்ன பண்ணலாம், இந்த குழந்தைய எப்படி முன்னேற்றலாம், இந்த குழந்தைய எப்படி அந்த நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகலாம், எப்படி நல்ல பாதையை அமைக்கலாம் அப்படின்னு திரும்ப 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 யோசிச்சு அந்த கடைசி மாணவன் வரைக்கும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் அந்த குழந்தைக்கு நம்ம ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிற ஆசிரியருக்கு கிடைக்கிறது ஊதியம்ங்கிறது வந்து கொடுக்கவே முடியாத ஒரு விஷயம். யாராலையுமே ஒரு ஆசிரியருக்கு ஊதியமா நிர்ணயமே பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு மேல செய்யற பணி ஆத்மார்த்தமான ஒரு பணியா தான் நான் இதை நினைக்கிறேன். அந்த ஒரு பணியில இந்த மாதிரி ஒரு ஆசிரியர்களுக்கு ஒரு விருது வழங்குறாங்க, இல்லைன்னா ஒரு பாராட்டுறாங்க, நீங்க நல்லா பண்ணிருக்கீங்க அப்படின்னு ரெக்கக்னைஸ் பண்றாங்கன்னு வைங்களேன், இதுக்கு மேல நீங்க கோடி ரூபாய் கொடுத்தா கூட நமக்கு அந்த சந்தோஷம் கிடைக்காது. இன்னொரு சந்தோஷம் நமக்கு என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம கிட்ட படிக்கிற பசங்க மேல 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 வளர்றாங்க இல்லையா, ஒரு லேடர் மேல ஏத்தி விட்டுட்டு நம்ம கீழே நின்று பாக்குறோம். ஓ நீ அங்க போயிட்டியா, ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா, நான் இங்கேதான் இருக்கேன், ஏத்தி விடுறதுக்காக நான் இருக்கேன், ஆனா நீ நல்லா ஒரு பொசிஷனுக்கு போனியான்னு சொல்லி ஒரு பொறாமையே படாத சந்தோஷப்படுற ஒரே பணி வந்து ஆசிரியர் பணி தான். நீங்க எந்த பணியில எடுத்தாலும் யாரால முன்னுக்கு வந்தாங்க அப்படின்னா ஒரு பொறாமை, ஒரு போட்டி வரும். ஆனா ஆசிரியர் பணியில ரொம்ப சந்தோஷப்படுறது ஆசிரியரா தான் இருப்பாங்க. அது தவிர எல்லா ப்ரொஃபஷன்ஸையும் உருவாக்குறது ஆசிரியர்ங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். எவ்வளவு பெரிய ஒரு பில்கேட்ஸா இருக்கட்டும், இல்ல பெரிய பெரிய ஆளா இருக்கட்டும், டாடா பிர்லா இல்லைங்க நம்ம பிரைம் மினிஸ்டரோ இல்ல யாரா இருக்கட்டும், ஒரு ஆசிரியர் அவங்களை பார்க்க வந்த எழுந்து நிக்கிற ஒரே ஆளு நம்ம ஆசிரியர் மக்களுக்கு தான் அந்த மரியாதையும் மதிப்பும் எப்பவுமே இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தா அந்த ஆசிரியரை வந்து மாணவர்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து படிக்கும் போது வேணா அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்குமே தவிர
ஒரு மாணவனோ மாணவியோ மனசுல நினைச்சு மறக்காத இருக்கிற ஆசிரியர் யாருன்னா ஸ்ட்ரிக்டா இருந்த ஆசிரியரை தான். ஏன்னா அவங்கதான் அவங்க வாழ்க்கையை தவறாம கரெக்டா எடுத்துட்டு போய் அவங்கள ஒரு நல்ல வழி காட்டுன ஆசிரியரை மறக்கவே மாட்டாங்க. என்னைக்குமே அவங்க உங்களை ப்ரே பண்ணிக்கிட்டு உங்களுக்காக அவங்க பேச ஆரம்பிப்பாங்க. சோ நிறைய பேரோட பிளெஸிங்ஸ் நான் நிறைய என்னோட பசங்களோட பேரண்ட்ஸ் பார்த்திருக்கேன். நிறைய பேரை நம்ம திருத்தி எடுத்துட்டு போகும்போது பேரண்ட்ஸ் கை கூப்பி நன்றி சொல்லுவாங்க. நீங்க என் பசங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டியிருக்கீங்க, நீங்க இல்லைன்னா என் பையன் எங்கேயோ போயிருப்பான். அந்த ஒரு வார்த்தை அது எவ்வளவு பெரிய சந்தோஷம் கிடைக்கும் தெரியுமா? ஏன்னா இது ஒரு ஆண்டவன் டைரக்டா பண்ண முடியாத ஒரு தூதுவனா நம்மள அமைச்சிருக்கான் அப்படின்னு தான் நான் ஒரு ஆசிரியர் பண்ணி எல்லாராலையும் பண்ண முடியாது. ஆசிரியரா ஜாபா சேர்ந்து பண்றவங்க இருந்தாலும் ஒரு நல்ல ஆசிரியரா இருக்கணும், ஒரு மனசுல பதியணும், மாணவர்களோட மனசுல பதியணும் அப்படின்னா கண்டிப்பா அவனோட வாழ்க்கையில நம்ம ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணிருந்தாதான் அது நடக்கும். சோ அந்த மதிப்பு மரியாதை கடவுளுக்கு இணையான மரியாதை. மாதா பிதா குரு தெய்வம்ங்கிறது என்ன சொல்றாங்க, மாதா பிதா அவங்க உயிர் கொடுக்கறாங்க. ஆனா அறிவு, நல் பாதை, ஒழுக்கம், மனிதாபிமானம், கல்வி எல்லாமே ஒருங்கிணைத்து கொடுத்து ஒரு வாழ்க்கையுள்ள ஒரு மனுஷனா உருவாக்குறது ஆசிரியர். சோ இவ்வளோ பெரிய ப்ரைடு அண்ட் பவர் அண்ட் அவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம தலையில கடவுள் வச்சிருக்காரு. அது என்னைக்குமே ஒரு ஆசிரியர் பணியில நம்ம மறக்க கூடாது. ஒன் மோர் திங் பாத்தீங்க அப்படின்னா எல்லா ஜாப் ரோலையுமே டியூட்டிஸ் இருக்கும், ஆனா ஆசிரியருக்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். டியூட்டி அப்படின்னா கடமையை செஞ்சுட்டு போயிடுவாங்க, அவ்வளவுதான். அதோட பிரதிபலன் என்ன பாதிப்பு ஏற்படுது, என்ன ஆகும், என்ன கான்சிக்வன்ஸ், அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. இன்னைக்கு ஒரு 10 ஃபைல் இருக்கா, ஃபைல சைன் பண்ணிட்டு போறது. உயிர் இல்லாத ஒரு ஜீவனோட வேலை செய்யறதுதான் ஒரு ஜாப். உயிருள்ள ஒரு மாணவர்களுக்கு உயிர் கொடுத்து, ஒரு ஊக்கம் கொடுத்து, ஒரு வாழ்க்கை கொடுத்து, நல் வாழ்க்கையை அமைத்து, ஒரு பாதையை அமைச்சு அவனை ஒரு நல்ல ஒரு சிட்டிசனா உருவாக்குறது மிகப்பெரிய பொறுப்புங்க. கடமைன்னு சொல்றதை விட ஆசிரியருக்கான ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. சோ அதெல்லாம் ஒரு நார்மல் டீச்சரா பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஒரு பிரின்சிபல்ங்கிறவங்க நானும் பிரின்சிபலா இருந்திருக்கேன். நம்ம போய் வேலை செஞ்சிடலாம், நம்ம போய் கிளாஸ் எடுத்துடலாம், நம்ம போய் பசங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துடலாம். ஆனா நமக்கு கீழே இருக்கிற டீச்சர்ஸ் ஒருங்கிணைத்து அவங்கள வேலை செய்ய சொல்றது இல்ல செய்ய வைக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஹிமாலயன் எஃபர்ட். அது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே அந்த மாதிரியான விஷன் இருக்கணும், அந்த மாதிரியான பேஷன் இருக்கணும், டெடிகேஷன் இருக்கணும், அவங்களுக்கும் அதே மாதிரி சிந்தனை இருக்கணும். அவங்க ஒரு 9 to 5 ஜாப் பண்றவங்களா இருந்தாங்கன்னா ஒரு பிரின்சிபலால அவங்கள அவங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணி அவங்கள புரிய வச்சு, இல்லம்மா இந்த டீச்சிங் ஜாப் இந்த மாதிரி டெடிகேட்டடான ஜாப், அதெல்லாம் பார்த்துதான் நாங்க இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கோம், அந்த மாதிரி நீங்க பண்ணுங்க அப்படின்னு நிறைய பொறுப்புகளை தலைமையில தூக்கி வச்சிருக்கும் பிரின்சிபல்ஸ் எல்லாருமே, தலைமை ஆசிரியர்கள் எல்லாருமே முன்னாடி உட்கார்ந்துருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். நிஜமா பெரிய பெரிய சாதனைகள் படிச்சிருக்கோம். ஏன்னா நம்ம இவ்வளவு ஹர்டல்ஸ் கிராஸ் பண்ணி டீச்சர்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும், பேரண்ட்ஸ்க்கு முக்கியமா ஆன்சர் பண்ணணும், மேனேஜ்மெண்ட்டுக்கு ஆன்சர் பண்ணணும், எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணணும். கடைசியில நம்ம செய்ய வேண்டிய பணியும் நம்ம செய்யணும். நாளைக்கு ஏதாவது பேரண்ட்ஸ் என்ன கேட்பாங்க, உங்களை நம்பி தானே நான் பள்ளி காமிச்சேன், என் பையன் இப்படி கெட்டு போயிட்டான் அப்படின்வாங்க. அந்த பிளேமும் நம்ம தான் எடுத்துக்க வேண்டியிருக்கும். அந்த பையனுக்கு வெளியில ஏதாவது ஒரு இன்ஃபுளுன்ஸ் ஆயிருந்தா கூட நம்ம தான் அந்த பிளேம எடுத்துக்க வேண்டியிருக்கும். திருவள்ளுவர் எல்லாருக்குமே சொல்லியிருக்காரு, வாழ்க்கை பாடம்னு கூட சொல்லலாம். திருக்குறளை நம்ம அம்மாக்கு சொல்லியிருக்காங்க, அப்பாக்கு சொல்லியிருக்காங்க, அண்ணா தம்பி, அதுக்கப்புறம் சமுதாயம், கணவன் மனைவி, சொசைட்டி, ஃபார்மர்ஸ் எல்லாருக்குமே சொல்லியிருக்காரு. ஆனா ஆசிரியருக்கு தனியான எந்த அதிகாரமும் வச்சு எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோ அட்வைஸோ கொடுக்கல. ஏன் கொடுக்கல அப்படின்னா அவரோட நம்பிக்கை என்னன்னா ஆசிரியருக்கு எல்லாம் தெரியும், அவருக்கு அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஈவன் ஒரு சாதாரண ஒரு பர்சன் ஆசிரியர் ஜாபுக்கு அந்த ப்ரொஃபைல கேரி பண்ணும்போது, அந்த சேர்ல உட்காரும் போது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை உணரணும். நான் ஒரு டீச்சர், ஆசான், என்ன நம்பி எத்தனை பேர் வராங்க, என்ன நம்பி கடவுள் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்திருக்காரு. அது மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. மனுஷனா பிறக்கிறதே பெரிய ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்றோம். அதுல ஆசானா இருக்கிறதுங்கிறது வாழ்க்கையில நம்ம ஏதோ பூர்வ ஜென்மத்துல பண்ண புண்ணியம் இருந்தாதான் அந்த ஆசான்ங்கிற ஒரு பதவி நமக்கு கிடைக்கும். அதை சரியா உபயோகப்படுத்தினோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா சந்தோஷப்படக்கூடியவர் ஆண்டவர். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது. அதே மாதிரி ஒரு மடாலயத்துல என்ன பண்றாங்க, முன்னெல்லாம் மடாலயத்துல நம்மள மாதிரி ஸ்கூல்ஸ் எல்லாம் கிடையாது. மடாலயத்துல ஒரு ஆசான் இருப்பாரு, அவங்க கீழே ஒரு 10 பேர் படிப்பாங்க. அங்க நம்மள மாதிரி புக்ல இருக்கிற நாலேஜ் மட்டும் இல்லாம பிராக்டிக்கல் நாலேஜும் சொல்லி தருவாங்க.
வாழ்க்கை கல்வி நிறையவே சொல்லி தருவாங்க. ஒழுக்கம் எப்படி இருக்கணும், டிசிப்ளின்டா எப்படி இருக்கணும், பிரின்சிபல்ஸ், வேல்யூஸ் எல்லாமே சொல்லி தருவாங்க. அந்த வாத்தியார் வந்து சொல்லி தருவாங்க. அது பழக்க முறையில கத்துப்பாங்க. அதுல ஒரு 10 மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க. அதுல வந்து ஒரு மாணவன் என்ன பண்ணிடுறான், யாருடையோ ஏதோ திருடிடுறான். அந்த 9 மாணவர்களும் அந்த ஆசான் கிட்ட வந்து சொல்றாங்க, இந்த பையன் திருடிட்டான் சார் அப்படின்னு சொன்ன உடனே கூப்பிட்டு கண்டிக்கிறாரு. அந்த மாதிரி பண்ணக்கூடாதுப்பா, உன்னோட பொருளை தவிர வேற எதுக்கும் நீ ஆசைப்படக்கூடாது, நீ என்னோனுக்கு ஆசைப்பட்டனா உங்ககிட்ட இருக்கிறதும் சேர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்றாரு. சரின்னு ஒரு 2-3 வாரம் ஆகுது, ஒண்ணும் இல்ல, நார்மலா இருக்காங்க. திருப்பி வராங்க அந்த 9 பேரும் வந்து திருப்பி என்னோட ஏதோ பென்சிலோ பேனோ எதையோ திருடிட்டா சார் அப்படின்னு சொன்னோன்னு திருப்பி கூப்பிட்டு அட்வைஸ் பண்றாரு. இந்த மாதிரி பண்ணக்கூடாது நான் சொன்னேன் இல்லையா, ஏன் அந்த மாதிரி இருக்க, எல்லாரும் எப்படி இருக்காங்க, நீ மட்டும் ஏன் எப்படி இருக்க, நிறைய அட்வைஸ் பண்றாரு. சரி, ஒரு நம்பிக்கை அவருக்கு, நம்மளும் அப்படிதானே அட்வைஸ் பண்ணிட்டு நம்புறோம், திரும்பிடுவான்னு சொல்லிட்டு நம்புறோம். சரின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து போயிட்டான். ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் திருப்பி இந்த 30 பேரும் வந்து லெட்டர் எழுதிட்டு வராங்க. நாங்க உங்ககிட்ட எவ்வளவு தடவை சொன்னோம் அந்த பையனை வெளியில அமைச்சிருங்கன்னு சொல்லி, திரும்பவும் திருடிட்டான், நீங்க இன்னைக்கு ஒரு டிசிஷன் எடுக்கணும், அந்த பையனை வந்து இங்க இருந்து வெளியேற்றல அப்படின்னா நாங்க 9 பேரும் இந்த மடாலத்தை வந்து போயிடுவோம் அப்படின்னு சொன்னோன்னா அந்த ஆசான் வந்து யோசிச்சுட்டு சொல்றாரு, போங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவங்க கேக்குறாங்க, நாங்க எவ்வளவு நல்ல ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு எவ்வளவு உண்மையா இருக்கும், நீங்க சொல்றதெல்லாம் இவ்வளவு நல்லா கேட்கிறோம், எங்களை வந்து அந்த பையனுக்காக போக சொல்றீங்களே அப்படின்னு சொல்லப்ப அந்த ஆசான் என்ன தெரியுமா சொல்றாரு, நீங்க எல்லாம் நல்லது எது கெட்டது எதுன்னு கத்துக்கிட்டீங்க, உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு எனக்கு தெரிஞ்சது சொல்லி கொடுத்துட்டேன், ஆனா அந்த பையன் இன்னும் கத்துக்கல. அந்த பையன் கத்துக்காம வெளியில போனான்னா சமூகத்துக்கு எவ்வளவோ கேடு விளையும், அவனுக்கும் எவ்வளவோ கேடு விளையும். அதாவது இன்னைக்கு வந்து நான் இன்னும் அந்த பையனுக்கு கத்து கொடுக்கிற அளவுக்கு நான் தகுதி பெறல அப்படிங்கறத உணர்ற ஒரு ஆசிரியரை எந்த ஒரு மாணவனா இருந்தாலும் சரி, அந்தந்த மாணவனை திருத்தறதுக்கு டிஃப்ரெண்ட் யுக்திகள் நம்ம வந்து யூஸ் பண்ண வேண்டி இருக்கும். சோ 9 மாணவர்கள் நல்லா இருக்காங்க, நான் எல்லாருக்கும் நல்லா சொல்லிட்டேன்னு ஒரு டீச்சரா நான் வந்து நான் கௌரவப்படுத்திக்க முடியாது, அந்த ஒரு பையனையும் திருத்தினாதான் நான் ஒரு நல்ல ஆசிரியர் அப்படின்னு என்னால சொல்லிக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த 9 பேரும் நீங்க வெளியில போனா கூட சமூகத்துக்கு எந்த கேடும் கிடையாது, உங்களுக்கும் எதுவுமே கிடையாது, நீங்க எல்லாம் கத்துக்கிட்டீங்க, இங்க இருந்து போனா உங்களுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது, அந்த பையனை நான் திருத்திட்டு தான் ஒரு வேலை பார்ப்பேன் அப்படின்னாரு. அதுதான் ஒரு ஆசிரியர். ஒரு ஸ்டூடெண்டா இருந்தாலும் கூட அவங்களுக்கு சொல்லி கொடுக்கிற வரைக்கும் அந்த ஆசான் வந்து இன்னும் நான் அதை கத்துக்கல, அந்த சொல்லி கொடுக்குற அளவுக்கு நான் கத்துக்கல அப்படின்னு நினைக்கிறாரு பாருங்க. அந்த பையன் கத்துக்கலன்னு சொல்லல, நான் வந்து அது எப்படி சொல்லி தரணுங்கிறது நான் இன்னும் கத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இது பண்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். இப்ப இருக்கிற காலகட்டத்துல முன்னாடி இருந்தது நம்ம படிச்ச டீச்சிங் மெத்தட்ஸ் வேற, நம்ம ட்ரெடிஷனல் டீச்சிங் மெத்தட்ல படிச்சோம். ஆனா இப்ப இருக்கிற 21st century ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அதே டீச்சிங் மெத்தட்ல சொல்லி தர முடியாது. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் த இண்டஸ்ட்ரி இஸ் டூ ஹை. ஏன்னா நம்ம வந்து 21வது நூற்றாண்டுல இருக்கோம். சோ ஒரு நூற்றாண்டுக்கும் ஒரு காலம் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு விதத்துல வந்து பணம் சம்பாதிப்பாங்க, ஆக்குபேஷன் வந்து வேரி ஆயிட்டே இருக்கும். 18ஆம் நூற்றாண்டுல அக்ரிகல்ச்சர் பண்ணாங்க, விவசாயம் பண்ணி பணம் சம்பாதிச்சாங்க. அதே 19ஆம் நூற்றாண்டுல என்ன பண்ணாங்க, எல்லாம் மிஷின்ஸ் வந்து ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ் வந்தாங்க. 20ஆம் நூற்றாண்டுல கம்ப்யூட்டர்ஸ் வர ஆரம்பிச்சது. அப்ப இந்த நூற்றாண்டு எதை வச்சு நம்ம சம்பாதிக்க போறோம், என்ன பண்ணா நம்மள வந்து வேலைக்கு எடுப்பாங்க. நிறைய பேர் சொல்றாங்களே வேலை இல்லை படிச்சுட்டேன் வேலை இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா. சோ என்ன மாதிரி நீங்க படிச்சீங்க, எந்த மாதிரி படிச்சா உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க இந்த காலகட்டத்தில இருந்தே பள்ளியிலேருந்தே வந்து உங்களுக்கு அதை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். சோ 21st century வந்து எந்த மாதிரி ஏஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அக்ரிகல்ச்சரல் ஏஜ், இண்டஸ்ட்ரியல் ஏஜ், இன்ஃபர்மேஷன் ஏஜ்ங்கிற மாதிரி 21st century is called as conceptual age. கான்செப்சுவல் ஏஜ்ல வந்து என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா ஐடியாஸ். இந்த ஏஜ் வந்து ஏஜ் ஆஃப் ஐடியாஸ் அப்படின்றாங்க. நீ எந்த அளவுக்கு புதுசா கிரியேட்டிவா யோசிக்கிறதுக்கான திறமையை வளர்த்துக்கிறியோ உனக்கு வீடு தேடி வேலை வரும். அதே நீ மெஷின் மாதிரி படிச்சு ரோட்டரி லேர்னிங் மாதிரி எக்ஸாம் எழுதி மார்க் வாங்கி சர்டிபிகேட் மட்டும் வச்சு ஒரு கிராஜுவேட்டா போனேன்னா உனக்கு வேலை கிடைக்காது. இத புரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க வந்து பள்ளியிலேருந்தே பள்ளி மாணவர்களுக்கே வந்து அந்த சுயமா சிந்திக்கிற ஒரு திறனை வளர்க்கிற மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் நிறைய பண்ண வேண்டியிருக்கு. கிரியேட்டிவிட்டி இஸ் த வேர்ட் இன் 21st century. எவ்வளவு கிரியேட்டிவா, எவ்வளவு ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டிஸ் இருக்கு. எந்த மாதிரியான பழைய ப்ராப்ளம்ஸ் கூட இன்னுமே சொல்யூஷன் இல்லைன்னு நினைப்பாங்க. எல்லாருமே நினைப்பாங்க ஒரு ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் தான் நினைப்பாங்க, இல்லைன்னா சொல்யூஷனே இல்ல, 0 or 1 அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அப்படி கிடையாது, ஒரு ப்ராப்ளம்க்கு பல சொல்யூஷன்ஸ் இருக்கு. அதை நம்ம யோசிக்கணும், வித்தியாசமா யோசிக்கணும். அதுதான் வந்து கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த மாதிரியான ஸ்கில்ஸ் எல்லாம் எங்க டெவலப் ஆகணும்னா ஸ்கூல்ஸ்ல இருந்து டெவலப் ஆகணும். இதை சொல்லி தர முடியாது, பழக்கப்படுத்தணும்.
சோ பழக்கப்படுத்த என்ன ஆகும்னா அவங்களுக்கு அது வழக்கமா ஆயிடும். வித்தியாசமா கடிவாளம் போட்டுட்டு ஒரே மாதிரி சிந்திக்காம வித்தியாசமா சிந்திக்கிற ஒரு திறன் வந்து அவங்களுக்கு வளர ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்துல இப்ப என்ன கேக்குறாங்க அப்படின்னா, உனக்கு வேலை செய்ய தெரியுமா தான் கேக்குறாங்களே தவிர, நீ இந்த டிகிரி வச்சிருக்கியா, இந்த காலேஜ்ல படிச்ச எவ்வளவு மார்க் வாங்கினியா, அதெல்லாம் யாரும் கேட்கறது கிடையாது. உனக்கு வேலை செய்ய தெரியுமா சொல்லு, நான் தரேன். ஏன்னா இன் ஃபியூச்சர் பாத்தீங்க அப்படின்னா ரெகுலர் ஜாப்ஸ் இருக்காது. இன்னும் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜாப் இந்த மாதிரி நான் ஒரு போஸ்ட்ல இருக்கேன், மந்த்லி சேலரி எனக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்காது. கான்ட்ராக்ட் பேசிஸ்ல தான் ஜாப் இருக்கும். ஒரு கம்பெனி வந்து எனக்கு இந்த வேலையை செஞ்சு கொடு, உனக்கு இவ்வளவு பணம் தரேன், இவ்வளவு மாசத்துல இப்படிதான் வந்து கிடைக்கும். அப்ப யாருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்? ரொம்ப நல்லா பண்ணவங்களுக்கு தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இதுல என்ன ஒரு அடிஷனல் பெனிஃபிட் அப்படின்னா, நீங்க 4-5 கம்பெனி கூட கான்ட்ராக்ட்ஸ்ல இருக்கலாம். நிறைய சம்பாதிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு கம்பெனில வந்து அட்டாச் ஆகாம 4-5 பேருக்கு வேலை செஞ்சு கொடுக்குற அளவுக்கு வந்து உங்களுக்கு ஸ்கை இஸ் த லிமிட். யாருக்கு ரொம்ப கிரியேட்டிவிட்டி, இன்னோவேஷன், அந்த மாதிரி இன்னோவேட்டிவ் மைண்ட் செட் இருக்கோ அவங்களுக்கான காலம் தான் 21ஆம் நூற்றாண்டு. So 21st century learnersக்கு 21st century teaching methods நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நம்ம ட்ரெடிஷனல் மெத்தட்ல என்ன கிடைக்கிறதுன்னா knowledge based learning. Whereas new modern teaching methodsல என்ன கிடைக்கும்னா skill based learning. So traditional plus modern teaching methods வந்து ஸ்கூல்ல இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா நாலேஜ் பிளஸ் ஸ்கில்ஸ் இது 2 இருந்தாதான் உங்களால வாழ்க்கையில முன்னேற முடியும். ஏன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, நாலேஜ்ங்கிறது வந்து பைஹார்ட் பண்ணி இதுதான் இந்த கான்செப்ட்ஸ் நம்ம மனசுல வச்சிருக்கோம். ஆனா இப்ப நீங்க பாக்குற மாதிரி நிறைய மெஷின்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கு, ஆட்டோமேட் ஆயிட்டு இருக்கு. சோ ஆட்டோமேட் ஆகும்போது என்ன பண்றாங்க, மனிதர்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. மனிதர்களுக்கு ஏன் வேலை இல்லை அப்படின்னா, இவ்வளவு நாள் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா ரொட்டீன் ஜாப்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். இதை பண்ணு, இதுக்கப்புறம் இதை பண்ணு, இதுக்கப்புறம் அதை பண்ணு, பிக்ஸடா இருக்கும், அந்த வேலையை பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் வந்து மெஷின் கொடுத்துட்டாங்க. அப்ப நம்ம மனிதர்களா நமக்குள்ள ஒரு தனி திறமை என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த கற்பனை திறன் தான், அந்த கிரியேட்டிவிட்டி தான் நம்மளோட தனித்தன்மை. சோ அந்த தனித்தன்மையை யூஸ் பண்றவங்களுக்கு ஸ்கை இஸ் த லிமிட். நீங்க எவ்வளவு வேணா சம்பாதிக்கலாம், எவ்வளவு வேணா ஹாப்பியா இருக்கலாம். அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அந்த டெக்னாலஜிஸ்ல யூஸ் பண்ண கத்துக்கிட்டு ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டு பீப்புள் ஸ்கில்ஸ், எப்படி மனிதர்களோட மனிதர் பேசணும், எப்படி வந்து கோஆர்டினேட் பண்ணி சேர்ந்து ஒர்க் பண்ணணும், எப்படி அடாப்ட் பண்ணிக்கிறது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனா நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும். நம்ம வீடு மாதிரியே எல்லா இடமும் இருக்காது. ஸோ இந்த மாதிரியான ஸ்கில்ஸ் எல்லாமும் நம்ம பள்ளியிலேருந்தே படிக்கும் போது நம்ம டெவலப் பண்ண என்ன ஆகும், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில். நிறைய பேர் இப்போ வந்து ரொம்ப டிஜிட்டலைசேஷன் ஏஜ்ல என்ன பண்றாங்க, கேட்ஜெட்ஸோட அட்டாச் ஆயிட்டு பேச கூட தெரியல, பதில் சொல்ல தெரியல, என்ன நினைக்கிறாங்கன்னு எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல. ஒருத்தர் மூஞ்சியை பார்த்து அவங்க கண்ணை பார்த்து அவங்களுக்கு என்ன கஷ்டம், என்ன வேணும்ன்ற எம்பத்தி இல்லை. Empathy is one of the most important skill which you need to develop. மத்தவங்க மனசை புரிஞ்சுக்கிறதுக்கும் அவங்க என்ன கஷ்டத்துல இருக்காங்க, அவங்க என்ன நினைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு ஆசிரியர் வந்து ஒரு மாணவனுக்கு வந்து அந்த கிளாஸ்ல ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. இன்னைக்கு ஒரு நாள்ல வந்து நீ 10 பேரை பார்க்கணும், யார வேணா இருக்கலாம், 10 பேரை பார்த்து ஸ்ட்ரேஞ்சர்ஸ போய் பாரு, போய் அவங்க கிட்ட சொல்லு, இந்த மாதிரி சின்ன பையன், போயிட்டு அவங்கள கட்டி பிடிச்சிட்டு சொல்லு, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, இந்த நாள் உங்களுக்கு ஏதாவது மன சோர்வையோ வருத்தத்தையோ கொடுத்திருந்தா அது மாறும், நாளைக்கு மாறும்ங்கிற நம்பிக்கையோட இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அப்பாட்ட சொல்லிட்டு, அப்பா நான் 10 பேர்கிட்ட எங்க டீச்சர் சொல்லிருக்காங்க, போயிட்டு வரலாம். 9 பேர்கிட்ட சொல்லிட்டாங்க, மழை வந்துடுச்சு. அவங்க அப்பா சொல்றாரு நாளைக்கு சொல்லிக்கலாம்ப்பா அப்படின்னா, இல்ல எங்க டீச்சர் இன்னைக்கே வந்து 10 பேருக்கு சொல்லி நாளைக்கு நான் சப்மிட் பண்ணணும் ரிப்போர்ட் அப்படின்னு சொன்னோன்னா, சரின்னு பாக்குறாரு. ஒரு வீட்டுல தனியா ஒரு வீடு இருக்கு, சரி அங்க லைட் எரியுது, லேட் ஆயிடுச்சு, லைட் எரியுது, போய் பார்க்கலாம் அப்படின்னு கதவு தட்டுறாங்க. ரொம்ப நேரமா கதவு திறக்கவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து ஒரு லேடி திறக்கிறாங்க. திறந்த உடனே இந்த பையன் போய் அவங்களை கட்டி பிடிச்சிட்டு, கவலைப்படாதீங்க, இன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது டிப்ரெஸ்டா நீங்க இருந்தீங்க அப்படின்னா அது மாறும், எந்த நிமிஷம் வேணா உங்களுக்கு அந்த கஷ்டங்கள்லாம் தீர்ந்து வாழ்க்கை நல்ல ஒரு வெளிச்சம் கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா ஓன அழறாங்க. அப்ப அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க, இல்ல சார் நான் லேட்டா வந்து திறந்ததே, நான் என் ஹஸ்பண்ட இழந்துட்டேன், எனக்கு வந்து அடுத்து நெக்ஸ்ட் எனக்கு லைஃப்ல என்ன பண்ணணும்னே தெரியல, என் வாழ்க்கைய முடிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு சூசைட் பண்ற இதுலதான் நான் இருந்தேன், அந்த டைம்ல தான் நீங்க கதவை தட்டினீங்க அப்படின்றப்போ இந்த பையனை எப்படி கத்து கொடுக்குறாங்க பாருங்க. மக்கள் மனசோர்வுடன் இருக்கும்போது ஒரு பாசிட்டிவ் வேர்ட்ஸ், ஒரு சின்ன பாசிட்டிவ் வேர்ட் அவங்க லைஃப் டெசிஷனையே மாத்தக்கூடிய ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வேர்டு. ஸோ அந்த பாசிட்டிவ் டாக்குக்கு வந்து ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்து அந்த டீச்சர் வந்து பண்ண சொல்றாங்க. இந்த 10 100 ஆகும், 100 1000 ஆகும். அந்த குழந்தைக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சு. ஓஹோ, நம்ம வந்து ஒருத்தரை காப்பாத்திருக்கோம், ஒருத்தரோட மனசை வந்து பாதிக்கிற டைம்ல பாசிட்டிவா பேசி அவ்வளவு அன்பா நம்ம பேசிருக்கோம் அப்படின்னு. ஒரு கடல்ல போய் கல்லு தூக்கி போட்டோம்னா என்ன ஆகும், சர்க்கிளா ரிப்பிளா தண்ணி போகுமா,
நீங்க ஒரு பெரிய பாறாங்கல்லோ இல்ல ஒரு 10,000 கல்லோ போட்டா என்ன ஆகும்? அது பெரிய சூறாவளியாகி ஒரு சுனாமி மாதிரி பெருகுமா? அதே மாதிரிதான் மனசுல வந்து நம்ம ஒரு சொல்ற ஒரு வார்த்தை வந்து கடல்ல போடுற ஒரு கல்லு மாதிரி. சோ அந்த சொல்ல வந்து ஒரு நெகட்டிவ் சொல்ல இருந்துன்னு வைங்க, ஒரு 10 பேர் அந்த ஒரு பர்சனுக்கு நெகட்டிவா கல்லு போட்டே இருந்தா உள்ள வந்து அந்த டிப்ரெஷன் வந்து அதிகமாயி பிரஷர் ஆகி என்ன ஆகும்னா அவங்க வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருவோம். அதே ஒரு நல்ல சொல்லி பாருங்க, அந்த நல்ல வார்த்தை அழகா ஒரு நல்ல ஒரு அப்ரிசியேட்டிவா பாசிட்டிவா ஒரு வார்த்தை சொன்னா அதுவும் பெருகும். அந்த கல்லும் வந்து ரிப்பல்ஸ் ஆகி நல்ல ஒரு சந்தோஷமும் புத்துணர்ச்சியும் தன்னம்பிக்கையும் வளரும் ஒரு மனிதனுக்கு. சோ நம்ம பேசுற பேச்சுக்கு அவ்வளவு பவர் இருக்கு. ஒரு பக்கெட் ஃபுல்லா தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த பக்கெட்ல ஒரு டிராப் விட்டா அது வழிஞ்சிரும் அப்படின்னா அந்த டிராப்பை நம்ம விட்டோம்னா வழிஞ்சிரும். அதே மாதிரிதான் மனசுல வந்து நம்ம ஒருத்தர் டிப்ரெஸ்டா இருக்காங்க இல்ல ஒரு அழுத்தமா இருக்காங்க ப்ராப்ளம்ல இருக்காங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க மனசுல அந்த தண்ணி ரொம்ப இருக்கு அந்த பக்கெட்ல நமக்கு தெரியாது. நம்ம ஒரு சின்ன டிராப் தானே விட்டோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். அந்த டிராப் வந்து ஓவர்ஃப்ளோ ஆறதுக்கும் சான்சஸ் இருக்கு. சோ ரொம்ப கேர்ஃபுல்லா பேசணும். இன்னொருத்தர்கிட்ட பேசும்போது அவங்க மனநிலை என்ன பேசுறோம், அந்த வார்த்தைகளுக்கான பவரை வந்து உணர்ந்து நம்ம பேசணும். அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை வந்து நீங்க எடுத்துட்டு போகணும். வாழ்க்கையில வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னா நான் ஒரு சக்சஸ் ஸ்டோரிஸ் இல்லைன்னா சக்சஸ் மந்த்ரா சொல்றேன். நீங்க வந்து PhD பண்ணணும். வாழ்க்கையில வெற்றி பெறணும் இல்ல நீங்க ஏதாவது சாதிக்கணும், நீங்க நினைச்ச விஷயத்த முடிக்கணும் அப்படின்னா PhD பண்ணணும். சோ PhD அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு அகாடமிக் குவாலிபிகேஷனா பாக்குறோம் இல்லையா? ஆனா உண்மையிலேயே ஒரு 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 வாழ்க்கையில வெற்றி பெறறதுக்கு அகாடமிக் குவாலிபிகேஷன் மட்டும் போதாது. சோ அந்த PhDக்கு வேற ஒரு மீனிங் இருக்கு. P ஃபார் பேஷன். பேஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன வேலை செய்யறோமோ அதை வந்து அவ்வளவு விரும்பி ஆசையா பண்ணணும். எந்த வேலையா இருந்தாலும் சரி. மார்ட்டின் லூதர் கிங் சொல்றாரு, அந்த தெருவுல ஸ்வீப்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, பெருக்குறாங்கல்ல, அவங்க எப்படி தெரியுமா பெருக்கணுமா? ஒரு மைக்கேல் ஆஞ்சலோ எப்படி பெயிண்டிங் பண்ணுவாரோ, ஒரு பீத்தோவன் எப்படி மியூசிக் போடுவாரோ, ஒரு ஷேக்ஸ்பியர் எப்படி கவிதைகள் எழுதுவாரோ, அவர் எப்படி பேஷனேட்டா அப்படியே விரும்பி அது அப்படியே ஒரு கனவுலகத்துல போய் பண்றாங்கல்ல, அந்த அளவுக்கு பேஷனேட்டா அந்த ஸ்ட்ரீட்டை ஸ்வீப் பண்றவங்களும் பண்ணாதான் அந்த வேலைக்கு ஒரு முழுமை கிடைக்கும், அவங்களும் வந்து திருப்தி அடைவாங்க. ஆனா இப்ப நீங்க இந்தியால வந்து ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி இந்தியா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா எங்கேயோ இருக்கும். அதோட காரணம் என்ன அப்படின்னா நம்ம செய்யற வேலையை விரும்பி செய்யறது இல்லை. 18 வருஷம் படிக்கிறோம், 40 வருஷத்துக்கு மேல வேலைக்கு போறோம். ஆனா வேலைக்கு போயிட்டு என்னவா ஆகணும்ங்கறது எப்ப டிசைட் பண்றோம்னா 18 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டிசைட் பண்ணணும். அது ஒரு தவறான ஒரு டைம் டேபிள் ஆக்சுவலா. இப்ப நீங்க 18 வருஷம் படிக்கும் போது எல்லா டிகிரி எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியில வந்து ஒரு வேலைக்கு போயிடுவீங்க. அந்த வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அந்த வேலை என்ன மாதிரி வேலை அப்படின்னு. சோ அந்த வேலையில ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு சில சமயம் அது பிடிக்காம போகலாம். உங்களால திருப்பி வந்து 10th படிக்க முடியுமா, 11th படிக்க முடியுமா, மாத்த முடியுமா? உங்களோட படிப்பை மாத்த முடியாது. சோ நீங்க சின்ன வயசுலயே என்ன படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்களோ அப்பவே வந்து ஒரு டிசிஷன் எடுத்து என்னோட எபிலிட்டிஸ் என்ன, கடவுள் எனக்கு என்ன கொடுத்திருக்காரு, என்ன ஸ்ட்ரென்த் கூட, என்ன மாதிரி பர்சனாலிட்டி, என்ன டைப் ஆஃப் ஒர்க்னு எடுத்தீங்கன்னா உலகத்துல வந்து நிறைய இருக்கு. பீப்புள் பேஸ்டா இருக்கு, சர்வீஸ் பேஸ்டா இருக்கு, பினான்சியல் பேஸ்டா இருக்கு, இன்ஜினியரிங் பேஸ்டா இருக்கு, இல்லைன்னா பினான்சியல் அண்ட் மார்க்கெட்டிங், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் எக்யூப்மெண்ட் ரிலேட்டடா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜாப் இருக்கு. ஆனா நான் எதை நல்லா பண்ணுவேன், இப்ப எனக்கு வந்து பீப்புள் ஜாப் வந்து ரொம்ப பிடிக்கும், மக்களோட கனெக்டா இருக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன கொண்டு போய் ஒரு ரிசர்ச் ஜாப்ல ஒரு 4x4 ரூம்ல உட்கார வச்சு நீங்க வேலை செய்யுங்கன்னு சொன்னீங்கன்னா I will not be happy. I may do that job but I will not be happy. So உங்களுக்கு எந்த வேலை செஞ்சா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும், எதை வந்து பேஷனேட்டா பண்ணுவீங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு உங்களோட ஃபியூச்சர் கரியரை வந்து நீங்க டிசைட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஹங்கர், H ஃபார் ஹங்கர். ஹங்கர் அப்படின்னா இப்ப வந்து நீங்க உங்களுக்கு பசிச்சு நீங்க சாப்பிட்டாதானே அந்த உணவு ருசியா இருக்கும். உங்க பசிக்காக வேற ஒருத்தர் வந்து ஹங்கர் ஆக முடியுமா? இல்ல வேற ஒருத்தர் ஹங்கரிக்காக நீங்க சாப்பிட முடியுமா? ஹங்கர்ங்கிறது என்னன்னா, எனக்கு இப்ப பயங்கரமா பசிக்குது, எனக்கு இப்ப சாப்பாடு வேணும், ஐ வாண்ட், அந்த வாண்ட். இப்ப எனக்கு ரொம்ப பசிச்சா என்னோட மைண்ட் என்ன வேலை செய்யும், எனக்கு சாப்பாடு வேணும், சாப்பாடு. மைண்ட் ஃபுல்லா என்ன நினைக்கும், சாப்பாடு பத்தி தான் நினைக்கும். அதே மாதிரி ஒரு ஆள் வந்து என்ன பண்றாரு, சாக்ரட்டிஸ்ட போய் சொல்றாரு, எனக்கு வந்து வாழ்க்கையில வெற்றி பெறணும், இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்த வந்து நான் முடிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா அவரு சொல்றாரு, ஓகே நான் சொல்லித்தரேன் வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நதிக்கரைக்கு அழைச்சிட்டு போறாரு. நதிக்கரைக்கு அழைச்சிட்டு போயிட்டு உள்ள அழைச்சிட்டு போறாரு அந்த பையனை. நடுவுல கடலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு கழுத்தை பிடிச்சு அந்த தண்ணிக்குள்ள அமுக்கிடுறாரு அந்த பையனை.
அவன் திணறான், ஐயோ ஓன்றான். ஆனா அவர் விடவே இல்லை, ரொம்ப நேரம் பிடிச்சிட்டே இருக்காரு. அந்த பையனோட உடம்பெல்லாம் ப்ளூ ஆயிடுது. அப்ப ரொம்ப திணறி இது பண்ணும்போது டக்குன்னு கையை எடுக்கிறாரு. அப்ப கேக்குறாரு, நான் வந்து உன்னை அப்படி ப்ரெஷர் பண்ணல, உன்னோட மைண்ட்ல என்ன வேணும்ன்றது, வாட் வாஸ் யுவர் வாண்ட் அப்படின்னு கேட்டப்ப, காத்து, எனக்கு காத்து இருந்தா போறோம், வேற எதுவும் வேண்டான்ற அளவுக்கு வந்து போக்கஸ் எங்க இருந்தது, காத்துல இருந்தது. இதே மாதிரி 100% போக்கஸ், உனக்கு எந்த வேலை முடியணும், எதுல சக்சீட் ஆகணும்னு மைண்ட போக்கஸ் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணனா உன்னால முடியாதுங்கிறது உலகத்துல எதுவுமே கிடையாது. நீ டைவர்ட் ஆயிட்டே இருந்த அப்படின்னா அதுக்கு யாரும் பொறுப்பு கிடையாது. ஒரு மனுஷனுக்கு ஒரு நாள் 60,000 இருந்து 80,000 வரைக்கும் நினைவுகள், தாட்ஸ் வருமா, பல விதமான தாட்ஸ் வருமா, கான்சியஸா வருமா, அன்கான்சியஸா வருமா, நம்மள அறியாமலே தாட்ஸ் வரும். ஆனா வெற்றி பெறவங்க அட்லீஸ்ட் ஒரு 40,000 தாட்ஸ், நான் இப்ப இன்னைக்கு இந்த நாளைக்கு பிசிக்ஸ் எக்ஸாம் இருக்கு, இல்லைன்னா கம்ப்யூட்டர் எக்ஸாம் இருக்கு, ஏதாவது இருக்குன்னா அந்த விஷயத்த பத்தியே நினைச்சிட்டு அதுல என்னெல்லாம் படிக்கணும், இல்ல படிச்சதை ஞாபகப்படுத்துறது. சோ மேக்சிமம் ஆஃப் த தாட்ஸை வந்து நீங்க அதுல கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இன்னொன்னு, நீங்க எக்ஸாம் ஹால்ல போயிட்டு பேனிக் ஆவீங்க இல்லையா, அது ஏன்னா எல்லாருமே நினைக்கிறது, ஐயோ நான் படிச்சது வராதோ, நெகட்டிவாவே நினைக்க ஆரம்பிப்போம். நான் படிச்சது வராதோ, நான் ஃபெயில் ஆயிடுவேனோ, என்னால ஃபுல்லா எழுத முடியாதோ, இந்த ஆன்சருக்கு சரியா மார்க் வராதோ, இந்த டயக்ராம் நான் சரியா வரையிலையோ, all sorts of negative thoughts will give you emotions of stress and tension. அதே பாசிட்டிவா நீங்க நினைக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா you will get focus and concentration. So இது வந்து நம்ம எமோஷன்ஸ்க்கு காரணம் நம்மளோட தாட்ஸ் தான். So எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும். So be positive. செல்ஃப் டாக்னு ஒண்ணு சொல்லுவாங்க, அப்புறம் வந்து இன்னர் வாய்ஸ்னு ஒண்ணு சொல்லுவாங்க. நமக்குள்ள மேக்சிமமா பேசக்கூடிய ஒரு குரல் நமக்குள்ளே இருந்து வர குரல் தான். அதுக்கு நீங்க எந்த அளவுக்கு வந்து ஃபீட் பண்றீங்களோ, பாசிட்டிவா ஃபீட் பண்ணீங்கன்னா அந்த வாய்ஸ் உங்களுக்கு பாசிட்டிவா சொல்லும், நெகட்டிவா ஃபீட் பண்ணீங்கன்னா நெகட்டிவா வரும். ஏன்னா நம்ம ஆழ்ந்து சொல்ற விஷயங்கள் எல்லாமே நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் ஸ்டோர் ஆயிடும். 24 hours அந்த சப்கான்சியஸ் மைண்ட் ஒர்க் ஆயிட்டே இருக்கும். சோ நெகட்டிவ் இன்புட் கொடுத்தீங்கன்னா நெகட்டிவா அது ரிஃப்ளெக்ட் ஆகும், பாசிட்டிவா கொடுத்தீங்கன்னா பாசிட்டிவா ரிஃப்ளெக்ட் ஆகும். சோ உங்களுக்கு உள்ள நீங்க கொடுக்கும் போதே பாசிட்டிவான, எஸ் எனக்கு எபிலிட்டிஸ் இருக்கு, என்ன கடவுள் தனிப்பட்ட முறையில படிச்சிருக்காரு, என்னால இது பண்ண முடியும், கான்பிடென்டா உனக்கு இருக்கிற எபிலிட்டி வச்சு உன்னை கம்பேர் பண்ணிக்கோ. நேத்திக்கு நான் இப்படி இருந்தேன், இன்னைக்கு எப்படி இருக்கேன், நன்னில இருந்து நாளைக்கு எப்படி இருக்கேன். கம்பேர் யோர் செல்ஃப், நாட் வித் அதர்ஸ். இன்னைக்கு இவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருக்கேன், 1% அட்லீஸ்ட் எவ்ரிபடி ஷுட் இம்ப்ரூவ் இன் யோர் செல்ஃப் ஃப்ரம் எஸ்டர்டே டு டுடே, டுடே டு டுமாரோ. ஏதான ஒரு growth வந்து உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கணும், அறிவை வளர்த்துக்கிட்டே இருக்கணும், தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், தெரிஞ்ச விஷயங்களை இன்னும் தெரிஞ்சுக்கணும். மைக்கேல் ஜாக்சன் கிட்ட போய் இன்டர்வியூ பண்றாங்க, சார் இந்த சின்ன வயசுல எப்படி உலகம் போடுற அளவுக்கு நீங்க டான்ஸ் ஆடுறீங்க, பாட்டு பாடுறீங்க, இவ்வளவு பர்ஃபெக்டா எப்படி பண்றீங்க அப்படின்னு அவர் சொன்னது இதுதான். டெய்லி 1% என்னோட ஸ்கில்ஸை நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன், என்னோட ஸ்டெப்ஸை வந்து இன்னும் பெட்டர் பண்ணுவேன். நான் போய் அந்த வீடியோவை போட்டு பார்த்து இது எப்படி பண்ணிருக்கேன், இது இன்னும் இப்படி பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவேன், இல்லைன்னா புதுசா ஒண்ணு கத்துப்பேன். சோ இந்த மாதிரி வந்து நம்மள கம்பேர் பண்ணிக்கணும். நீங்க தான் உங்களுக்கு கம்பேரிசனை தவிர இன்னொருத்தர் கிடையாது. ஏன்னா இன்னொருத்தர் வேற மாதிரி படைக்கப்பட்டிருக்காங்க. அவங்கள கம்பேர் பண்ணி அவங்க வாழ்க்கையை வாழ நினைக்காதீங்க. அவங்க வாழ்க்கையை வாழ நினைச்சீங்கன்னா நீங்க வந்து ஒரு ஃபெயிலியரா தான் இருப்பீங்க. நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ நினைச்சு நம்மளோட எபிலிட்டிஸ் ஸ்ட்ரெங்ஸ் உணர்ந்தோம் அப்படின்னா நம்மளை விட பெட்டரா இந்த வாழ்க்கையை யாராலையும் வாழ முடியாது. அந்த அளவுக்கு ஸ்கை இஸ் த லிமிட். ப்ரூஸ்லியை வந்து இன்டர்வியூ பண்ணும்போது கேக்குறாங்க, உங்களோட ஆப்போனன்ட் வந்து ஒரு 10,000 மூவ்ஸ் வந்து தெரியுமாமே அவருக்கு, அவரை பார்த்தா பயப்படுவீங்களா அப்படின்னு கேட்டவொடனே ப்ரூஸ்லி சொல்றாரு, 10,000 மூவ் என்ன எவ்வளவு வேணா மூவ்ஸ் இருக்கட்டும், நான் பயப்பட மாட்டேன், ஆனால் ஒரு மூவ 10,000 தடவை பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தான்னா பயப்படுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்ணும்போது பிராக்டிஸ் மேக்ஸ் யுவர் செல்ஃப் பர்ஃபெக்ட். திரும்ப 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 ரிஃபைன் பண்ணி கரெக்ட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணும்போது உன்னை விட பர்ஃபெக்டா யாருமே வர முடியாது. சோ விடாமுயற்சி தான் முக்கியம். இன்னைக்கு வரலங்கிறதுனால நாளைக்கும் வராது, ஃபார் எவர் வராதுன்னு நினைக்கவே கூடாது. 8ங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கணும். YET. 8னா இப்ப வரல அவ்வளவுதான், நாளைக்கு வரக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கு, அதுக்கு நான் முயற்சி பண்ணேன்னா கண்டிப்பா என்னால நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். சோ எல்லாமே நம்ம நினைக்கிறது தான். நம்ம முடியும்னு நினைச்சா முடியும், முடியாதுன்னு நினைச்சா முடியாது. யாராலையும் ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்குதான் நம்ம கிளாஸ்ல இத்தனை பேர், இப்ப நான் கூட நிறைய சொல்றேன் இல்ல உங்களுக்கு, இதெல்லாம் இது அத்தனை பேரும் ஃபாலோ பண்ணுவீங்களா அப்படின்னா, நீங்க இது கரெக்ட், எனக்கு தேவை, இது இப்படி ஃபாலோ பண்ணணும்னு முடிவு எடுத்தாதான் அதை வந்து ஃபாலோ பண்ண முடியும். நாங்க நிறைய பேர் வந்து சொல்லிட்டு போலாம், ஆனா உங்களுக்கு வந்து
அந்த நெகட்டிவ்ஸ் என்னெல்லாம் இருக்கோ உங்களை பத்தின தாழ்வு மனப்பான்மைகள், என்னால முடியாதுங்கிற ஒரு விஷயங்கள் எல்லாம் வெளியில தூக்கி எரிஞ்சாதான் உங்களால வந்து முன்னேற முடியும். ஒரு கிராமத்துல என்னாச்சு, ஒரு கிணறுல வந்து 3 நாய் வந்து சண்டை போட்டு விழுந்துடுச்சு. அப்போ அந்த கிராமத்துக்காரங்க எல்லாம் அந்த பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போய் சொல்றாங்க, ஐயா அந்த கிணறுல வந்து ஒரே வாசனை ஸ்மெல் வருது, எங்களால அதை சாப்பிட முடியல அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து சொல்றாரு, சரி நீங்க வந்து கங்கா வாட்டர் கொண்டு வந்து போடுங்க அப்படின்னோடனே இன்னும் வாசனை வருது அப்படின்னு சொன்னோன்னா, சரி எல்லாம் மந்திரம் சாட் பண்ணுங்க அப்படின்றாரு. அப்பவும் வருது சார் அப்படின்னோடனே, சரி நிறைய வாசனை திரவியங்களை கொண்டு போய் அந்த கிணத்துல போடுங்க அப்படிங்கிறாரு. அப்பவும் வருது சார். சரி நான் நேரம் வந்து பாக்குறேன் அப்படின்னு வர்றாரு. வந்து பார்த்து எட்டி பார்த்தா அந்த 3 நாயும் செத்தது உள்ளேயே இருக்கு. அவர் தான் சொல்றாரு, நீ எவ்வளவு வந்து வெளியில இருந்து கொண்டு வரணும் புகுத்தணும்னு நினைச்சா கூட உள்ள இருக்கிற அந்த டெட் டாக்ஸ் வெளியில எடுக்காம நீ பண்ணி பிரயோஜனமே கிடையாது. அதே மாதிரிதான் நம்ம உள்ள இருக்கிற அழுக்கு, நம்ம உள்ள இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ், முடியாதுன்னு நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் வெளியில தூக்கி எரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பாசிட்டிவ்ஸ் உள்ள கொண்டு போனீங்க அப்படின்னா you will be able to shine in your life. So that is what is the hunger and discipline. Finally discipline என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து பேஷன் அண்ட் ஹங்கர் ரெண்டுமே வந்துடுச்சுன்னு வைங்களேன், உங்களுக்கு அந்த பாதை தெரியும், உங்களோட கோல் எங்க போகணுங்கிற பாதை கண்ணுக்கு தெரிஞ்சிடும். ஆனா அந்த பாதை வந்து கடினமா இருக்கும், நிறைய அப்டக்கிள்ஸ் வரும், நிறைய தடைகள் வரும். அந்த தடைகளை மீறணும்னா நீங்க டிசிப்ளின்டா இருக்கும். டிசிப்ளின் அப்படின்னு சொன்னா உங்களால முடிஞ்சாலும் பண்ணணும், முடியலனாலும் பண்ணணும். ஒரு அத்லெட் கிட்ட இன்டர்வியூ பண்றாங்க, நீங்க எப்படி வந்து வின் பண்ணீங்க, எப்படி கண்டினியூஸா வின் பண்ணிட்டு கோல்டு மெடல் வாங்கிட்டே இருக்கீங்க, எப்படி பிராக்டிஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டப்போ அந்த அம்மா சொல்றாங்க, எனக்கு எப்ப பண்ணணும்னு தோன்றதோ அப்பெல்லாம் பிராக்டிஸ் பண்ணுவேன், எப்பெல்லாம் பண்ணக்கூடாது முடியலன்னு தோன்றதோ அப்பவும் பிராக்டிஸ் பண்ணுவேன், அதனாலதான் என்னால ஜெயிக்க முடிஞ்சது. நம்ம எல்லாம் என்ன சொல்றோம், முடியலன்னா வந்து படுத்துடுறோம், ஐயோ அவ்வளவுதான்ப்பா முடியல அப்படின்னு ஒரு 4 நாள் பண்ணுவோம், 5ஆம் நாள் என்ன பண்ணுவோம், சோர்வாயி பேக் டு ஸ்கொயர் 1 போயிடுவோம். சோ அந்த மாதிரி இல்லாம விடாமுயற்சியோட பேஷன் ஹங்கர் டிசிப்ளினோட இருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால சாதிக்க முடியும். பேஸ்ட் ஆன் யோர் எபிலிட்டிஸ், நம்மளோட ஸ்ட்ரெங்க்ஸ் நம்மளோட எபிலிட்டிஸை மறக்காம அதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால ஜெயிக்க முடியாதுங்கிறது ஒண்ணுமே கிடையாது. இன்னொன்னு வந்து ஜெயிக்கிறது தான் வாழ்க்கையா அப்படின்னு கேட்டா கிடையாது. உங்களோட வாழ்க்கையில எந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்கீங்களோ அதுதான் வாழ்க்கை. உங்க வாழ்க்கையை வாழுங்க. உங்களுக்கு 1008 ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டே இருக்கும், அந்த ப்ராப்ளமும் சால்வ் ஆகிட்டே வந்துட்டே இருக்கும். அதை பத்தி கவனமா அதையே பார்த்துட்டு இருக்காம உங்க வாழ்க்கை மேல கவனம் செலுத்தி ஒரு நாளும் சந்தோஷமா வாழறதுக்கு என்ன முயற்சி பண்ணணுமோ முயற்சி பண்ணி வாழ்ந்துட்டே இருக்கேன். இன்னைக்கு இருக்கும்போது நாளைக்கு பத்தி யோசிக்காதீங்க, இன்னைக்கு என்னவோ இன்னைக்கு யோசிங்க. இன்னைக்கு என்ன இருக்கோ அதை ஹாப்பியா எடுத்துக்கோங்க. ஒரு பக்கத்து வீட்டுல வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து பசங்க ட்ரெயின் மாதிரி விளையாடிட்டே இருக்காங்க, பின்னாடி சட்டையை பிடிச்சிட்டு ஓடுறாங்க. அதுல ஒவ்வொருத்தர் வந்து இன்ஜின் மாறி மாறி ஓடும்போது ஒரு பையன் மட்டும் கடைசியில அந்த பிளாக் மட்டும் ஆடிட்டே இருந்தான். நான் போய் கேட்டேன், ஏன்டா உனக்கு இன்ஜின் ஆகணும்னு ஆசை இல்லையா, ட்ரெயின் ஓடணும்னு ஆசை இல்லையா அப்படின்னு. அந்த பையன் சொல்றான், மேடம் நான் வந்து போனோம் அப்படின்னா எனக்கு வந்து யாருன்னா என்னோட ஷர்ட்டை பின்னாடி பிடிச்சிக்கிட்டு வரணும், எனக்கு ஷர்ட் இல்ல, எங்க அப்பா எனக்கு வாங்கி தரல, எனக்கு ஷர்ட் இல்ல, அதனால வந்து நான் கொடி பிடிக்கிறேன் அப்படின்னா. அப்ப அந்த பையனோட ஆட்டிடியூட் என்னன்னா, எனக்கு ஷர்ட் வந்ததுக்கு அப்புறம் நான் போய் விளையாடுறேன்னு சொல்லிட்டு அந்த விளையாட்டை அந்த நிமிஷம் அனுபவிக்காம இல்ல, என்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நான் அனுபவிக்கிறேன், அது வரப்போ வரட்டும். ரீசன் சொல்லாதீங்க, எக்ஸ்கியூஸ் சொல்லாதீங்க, வாழ்க்கையை ஆஸ் இட் இஸ் அக்செப்ட் பண்ணி வாழுங்க. வாழ்க்கை வாழ்வதற்கே ஒரு நல்ல அருமையான மென்டர்ஸ் உங்களுக்கு இருக்காங்க. எல்லா ஆசிரியருமே குருனா வந்து டார்க்னஸ், ரூ அப்படின்னா ரிமூவல் ஆஃப் டார்க்னஸ். உங்களுக்கு தெரியும்.